வணக்கம். இன்று 5 ஜூலை 2026 சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வின் 2ஆம் தாள் நடைபெற்றது. இந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளின் தமிழ்ல இருக்கிற 30 கொஸ்டினுக்கான விளக்கமான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போற கொஸ்டின் நீள் கூட்டல் உழைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீள் உழைப்பு ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. ஈஸியான கொஸ்டின். முதல் கொஸ்டினே ஈஸியா இருந்தா கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் ஈஸியா தான் இருக்கும்னு நம்புறோம். பிழைத்த வேல் இது எவ்வகை தொடர் என்பதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேல் என்பது பெயர் சொல். அப்ப பெயர் சொல்லுக்கு முன்னால இருக்கிற எச்ச சொல் வந்து கண்டிப்பா பெயரெச்சமா தான் இருக்கும். அப்ப கண்டிப்பாக இது பெயரெச்ச தொடர். அடுத்த கேள்வி, கீழ்காணும் சொற்றொடரில் தனி சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மழை கொட்டி கொண்டிருந்தாலும் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இதுல பாத்தீங்கன்னா 2 தொடர் சேர்ந்து இருக்குது. அடுத்து அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தாள். இதுலயும் பாத்தீங்கன்னா 2 தொடர் சேர்ந்து இருக்குது. அடுத்து கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர். இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா கூத்து கலைஞர் பாடத் தொடங்கியதால் அது வரைக்கும் ஒரு தொடர், கூடியிருந்த மக்கள் அமைதியாயினர் என்பது இன்னொரு தொடர். அப்ப 2 தொடர் வந்து சேர்ந்து இருக்குது, காம்பவுண்ட் ஆயிருக்குது. அடுத்து லாஸ்ட், மேரியும் கனகாவும் பேருந்தில் ஏறினர். இதுல பாத்தீங்கன்னா எழுவாய், செயபடு பொருள், செயல் ஆகிய 3ம் வரிசையாக இருக்கிறது. கண்டிப்பாக இதுதான் தனி சொற்றொடர். அப்ப ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்து வல்லினம் மிகும் இடங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓமை தொகையில கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்து ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2ஆம் வேற்றுமையான ஐ வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 விதமான பொருள்களில் வரும். அப்போ ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை என்பது சரியான விடை. அடுத்து ஓமை மற்றும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது என்ன அணின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக பிரிது மொழிதல் அணி. அடுத்து ஆயுத எழுத்து எந்த கால அளவு ஒலிக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அரை மாத்திரை கால அளவு ஒலிக்கும். அடுத்து ஒரு ஈஸியான கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் காரண சிறப்பு பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மரங்கொத்தி. அடுத்து கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சோறை வந்து உண்ணணும், பாலை வந்து பருகணும். அதன் பிரகாரம் பார்த்தா ஆப்ஷன் டி கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான் என்பதுதான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், பீலிப்பேய் சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பீன். இதில் பயின்று வரும் அணி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மயில் இறகே ஆனாலும் கூட நம்ம அளவுக்கு அதிகமா வண்டியில ஏத்தனோம்னா அதிக வெயிட்டால அந்த வண்டியோட அச்சு முறிஞ்சு போயிடும் அப்படின்றதுதான் இந்த திருக்குறளோட பொருள். இப்ப இது மூலியமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத நேரடியா சொல்லாம இந்த ஓமையை மட்டும் சொல்லி சொல்ல வந்த கருத்தை மறைமுகமா சொல்லி இருக்கிறதால கண்டிப்பா இது பிரிதும் மொழிதல் அணி. அடுத்து மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத அமைப்பு முறை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 3 கூட்டல் இவ்வு கூட்டல் அரு என்பது சரியான விடை. அடுத்து இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வருவது என்ன தொகைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை தான். எளிமையான கேள்வி. அடுத்து பொறுத்துக ஈரறிவு, ஓரறிவு, மூவறிவு, ஐந்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஓரறிவுன்றது இந்த புல், தாவரங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரறிவு உடையவை. அப்ப ஆப்ஷன் பிக்கு வந்து 4 வரணும். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிக்கு 4 இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து பகுபத உறுப்புகளான 6 உறுப்புகளில் அடங்காமல் 7வதாக புறத்துறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வருவது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 7வது உறுப்பாக வருவது எழுத்து பேரு. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே எனும் அடியில் கொடுத்தோர் எனும் சொல்லுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இலக்கண குறிப்புல மட்டும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட எல்லா வீடியோஸ்னு சொல்லியிருக்கிறோம். இலக்கண குறிப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இலக்கண குறிப்பு நல்லா பார்த்துக்கிட்டீங்கனாலே 3 மார்க்குக்கு மேல வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதே போலதான் நிறைய கொஸ்டின் இலக்கண குறிப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கொடுத்தோர் இதுல வினையே இருக்கு, வினையை செஞ்ச ஆளும் இருக்கிறாங்க. அப்போ இது வந்து வினையால் அணையும் பெயர். அடுத்து நந்தவனம் கண் திறந்தது, நற்றமிழ் பூ எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. இதுல இடம்பெற்றுள்ள சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இடைச்சொல் கிடையாது, வினைச்சொல் இருக்கு, பெயர் சொல் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி பெயர் சொற்கள் வினைச்சொற்கள் என்பது சரியான விடை. அடுத்து ஈரெழுத்து சொற்களாக அமையும் குற்றியல் உகரம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தனி நெடிலே எடுத்து வர வல்லின உகரம் தான் வந்து குறைந்து ஒலிக்குது. அப்போ வந்து நெடில் தொடர் குற்றியல் உகரமா தான் அது இருக்கும். ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அடுத்து பொறுத்துக ஒலி மரபு கேட்டிருக்காங்க. புறா வந்து குணுகும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், கூகை குழரும். அப்போ ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து பொன்னகர் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொன்னால் ஆகிய நகர் அப்படின்னும் சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை.
ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவனை செய்ய பணிக்கிறாங்க. அப்போ அது என்னது? ஏவல் விடை. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்து உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. நெடில் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா உயிர் நெடில் எழுத்துக்கள் 7, மெய் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 18 இல்லைங்களா? அப்போ 18 நீங்க 7ஆல பெருக்குனீங்கன்னா 126 எழுத்துக்கள் வரும். அடுத்து குவிமொட்டு இலக்கண குறிப்பு தருக. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5வது கொஸ்டின் இலக்கண குறிப்புல இருந்து கேட்டிருக்காங்க. குவிமொட்டு, குவிகின்ற மொட்டு, குவியும் மொட்டு இல்லைங்களா? அப்போ இது வந்து வினைத்தொகை. அடுத்த கொஸ்டின் அறிஞர் அண்ணாவை படித்திருக்கின்றேன். இத்தொடரில் வரும் ஆகு பெயரினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கருத்தாவாகு பெயர். அறிஞர் அண்ணாவைனா அறிஞர் அண்ணா எழுதிய புத்தகத்தை படித்திருக்கிறேன் என்றுதான் பொருள் இல்லைங்களா? அப்ப இது வந்து அவருடைய செயலை குறிப்பிடுவதால் இது வந்து கருத்தாவாகு பெயர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 8 பொருளில் வரும் இடைச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம வந்து தேடி பார்த்ததில்ல. அப்படின்றது தான் வந்து 8 பொருளில் வரும் இடைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து ன்றது கிடையாது. ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு ஃப்ரீ மார்க் கிடைக்கலாம். அடுத்து வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருளில் வரும் வினைமுற்று எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, ஒழிக அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்போ அது வந்து வியங்கோல் வினைமுற்று. அடுத்து கடல் என்பது டேஸ் சீர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு குறில் ஒரு ஒற்று அல்லது ஒரு நெடில் அல்லது ஒரு ஒற்று அப்படி இருந்தாதான் அது நேரசை. 2 குறில் இருக்கிறதால கண்டிப்பாக இது நிறையசை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மெய் எழுத்துக்கள் 18 கண்டிப்பாக மொழிக்கு முதலில் வராது. எந்த சொல்லுமே ஒற்றெழுத்துல தொடங்காது. அப்போ ஆப்ஷன் ஏ மெய் எழுத்துக்கள் 18 மொழிக்கு முதலில் வராது சரியான விடை. அடுத்து செற்றவர் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. ஏற்கனவே இந்த மாதிரி வார்த்தை சொல்லியிருந்தாங்க. வினையால் அணையும் பெயர். அடுத்து பகைவன் என்றாலும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பகைவன் கூட்டல் என்றாலும் என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. நாம நம்ம சேனல்ல அதிகமாக வீடியோஸ் போட்டிருக்கிறது கடந்த ஒரு 6 மாசமா பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்திலிருந்து தான் நம்ம அதிகமான வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இலக்கணத்திலிருந்து கண்டிப்பாக அதிக கொஸ்டின்ஸ் இடம்பெறும்னு நம்ம சொல்லி இருந்தோம். அதே போலதான் எக்ஸாம்லயும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இலக்கண பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நம்ம வீடியோஸ் போட்ட அந்த பகுதியிலிருந்து மட்டுமே 28, 29 கொஸ்டின்ஸ் இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கும் எளிமையா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த 30 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் அறிவுமதியை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.